Hi students, welcome to நீட் ஆப்ட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது, ஆனா உங்களோட நோட்ஸ் எப்போ நான் ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க. நம்மளுக்கான நோட்ஸ் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. அதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஆர்கானிக்ல ஒரு லெசன், ஆர்கானிக்ல ஒரு லெசன் அண்ட் பிசிக்கல் ஒரு லெசன் சொல்லிட்டு உங்களுக்கு வித் ப்ரூஃபோட காமிக்க போறேன். என்ன நம்மளுக்கு கண்டென்ட் இந்த நோட்ஸை பொறுத்தவரை என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த நோட்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்ச் 2025 வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் தனியாகவும் நம்பர் தரேன். என்னோட அந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்க வந்து இந்த கைடு வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா 7373689665 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா டீடைல்ஸுமே சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் இங்கே உங்களுக்கு தெளிவா நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த கோர்ஸினுடைய அந்த நோட்ஸினுடைய மெயின் ஃபெசிலிட்டிஸ், மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபுல் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எதுவுமே கஷ்டப்பட வேணாம், பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு பார்த்தோன்னே புரியுற மாதிரி இருக்கும். பட் நம்ம சொல்லி தரக்கூடிய ட்ரிக்ஸ் மட்டும் இதுல இருக்காது. ஓகேங்களா? ட்ரிக்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க வந்து நம்மளோட டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்ச்ங்கிற கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணாதான் உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து தெர்மோடைனமிக்ஸ் லெசன் எடுத்தேன். இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பாத் ஃபங்க்ஷன். நம்மளுக்கு இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன்ல மற்ற எந்த பாயிண்ட்ஸுமே தேவை கிடையாது. கீழே எக்ஸாம்பிள் தான் தேவை. டெம்பரேச்சர், பிரஷர், வால்யூம், டோட்டல் எனர்ஜி. இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து தான் நம்மளுக்கு நீட்ல கொஸ்டின்ஸ் வரும். அது எல்லாமே நம்மளுக்கு தெளிவா கொடுத்துட்டாங்க. அப்ப ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப அதுக்குரியது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. டிபெண்டன்ட் ஒன்லி ஆன் தி ஸ்டேட் ஆஃப் தி சிஸ்டம். ஓகேங்களா? அப்படியே இருக்கும் நோட்ஸ். சிம்பிளா நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே இருக்கும். அதே மாதிரி இங்க வாங்களேன், பாத் ஃபங்க்ஷன். பாத் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. பாத் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க பாருங்க. ஹீட், ஒர்க், ஹீட் கெப்பாசிட்டிஸ், அதுல மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிஸ். ஓகேங்களா? அப்ப இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? டிபெண்ட் ஆன் பாத். பாத் ஆஃப் தி சிஸ்டத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு. பாத் ஆஃப் தி சிஸ்டத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, சைக்கிளிக் ப்ராசஸ்னா என்னது? ஃபார் ஏ சைக்கிளிக் ப்ராசஸ். அப்ப ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு? ஜீரோவா இருக்கு. ஸோ எல்லாமே நீட் பாயிண்ட். எல்லாமே நீட் பாயிண்ட். நீங்க பார்த்தோன்னே அதை நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இல்லை இதுலயே நீங்க அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி படிச்சுக்கிட்டாலே போதுமானது. ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னது? எக்ஸ்டென்சிவ் ஆர் இன்டென்சிவ்னு பிரிக்கலாம். ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆர் நாட் ஸ்டேட் சேஞ்சிங், ஐ மீன்ஸ் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆர் நாட் ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அது யார் யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப இதுல யார் யாரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் கிடையாது அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். டெம்பரேச்சர், வால்யூம், பிரஷர், ஹீட் அண்ட் ஜி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அண்ட் வால்யூம் எல்லாமே சேஞ்ச். டெல்லுன்னு போட்டா என்னது? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் வால்யூம், சேஞ்ச் இன் பிரஷர், சேஞ்ச் இன் ஹீட் கெப்பாசிட்டி, சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, சேஞ்ச் இன் வால்யூம் எல்லாமே வந்து என்னது நம்மளுக்கு? நாட் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கறத டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொன்றுமே தெளிவா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த வால்யூம், மாஸ், total heat capacity, total internal energy, enthalpy, Gibbs free energy, entropy. இந்த எக்ஸாம்பிள்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நீட் பாயிண்ட் ஆஃப். அப்ப எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா எதை டிபெண்ட் பண்ணினே இருக்கும்? டிபெண்ட் ஆன் மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் தி சிஸ்டம். இதுதான் நம்மளுக்கான கீ பாயிண்ட். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிலையும் ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது என்னது? எக்ஸாம்பிள்ஸ் தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்க படிக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் படிச்சிட்டீங்க. இப்ப இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னதுன்னு? நாட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாட் டிபெண்ட் ஆன் மாஸ் ஆர் சைஸ். ஓகேங்களா? ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? இது எல்லாமே நம்மளுக்கு தெளிவா நோட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெளிவா தெரியும். ஐசோ தெர்மல் அப்படின்னா யார் வந்து ஜீரோவா இருப்பாங்க? டெம்பரேச்சர் ஜீரோவா இருப்பாங்க. ஐசோகோரிக்னா யாரு? வால்யூம். ஐசோபாரிக்னா யாரு? பிரஷர். அடியாபேட்டிக்னா யாரு? ஹீட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். சைக்கிளிக் ப்ராசஸ்னா என்னது? வால்யூம் அண்ட் ஹீட், சேஞ்ச் இன் ஹீட் வந்து உங்களுக்கு ஜீரோவா இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஐயூபேக் சயின்ஸ் என்னென்ன பண்ணணும்? ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம்னா பாசிட்டிவ் போடணும். ஒர்க் டன் பை தி சிஸ்டம்னா நெகட்டிவ் போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹீட் கிவன் டு தி சிஸ்டம். சிஸ்டத்துக்கு ஹீட்டை கொடுத்தீங்கன்னா அது பாசிட்டிவ். ஹீட்டை வந்து அதுல இருந்து சிஸ்டத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்க அவுட் ஃப்ரம் சிஸ்டத்துல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னன்னு சைன் பண்ணணும்? நெகட்டிவ். எல்லாமே சிம்பிளிஃபைடா கொடுத்துருப்பாங்க. நீங்க பார்த்தோன்னே கத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒர்க்குக்கான இது என்னப்பா? ரிலேட்டிவ்ஸ். ஒர்க்குக்கான இது என்னது?
ஒர்க் எக்ஸ்டர்னல் ஒர்க்குக்கான ஃபார்முலா என்னது மைனஸ் பி டெல் வி, அதுதான் ஃபார்முலா. அது டேரக்டா உங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பிளிஃபைடா இருக்கும் ஓகேங்களா. என்சிஆர்டிவே ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பிளிஃபை பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ்க்கானது ஈஸியா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. என்னென்ன ஃபார்முலாஸ், ஐடியல் கேஸ்ல வந்து என்னது மோனோ அட்டாமிக், டை அட்டாமிக், ட்ரை அட்டாமிக், அந்த மாதிரி இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இங்க ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். del u equal to q plus w, del u equal to q minus p del v. Anyway tw equal to minus pw. எப்படி வந்து இங்க மைனஸ் வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா del w க்கு பதிலா p del v அப்படிங்கறது நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா cv க்கு என்ன ரிலேஷன், cvங்கிறது என்னது நம்மளுக்கு fr by 2 அப்படிங்கிற ரிலேஷன்ஸ் ஓகேங்களா. ஐசோபாரிக்ல பாருங்க ஒவ்வொன்றுக்கு என்னது du, duங்கிறது என்னது இந்த ஃபார்முலாஸ் du. அடுத்து dh ஈக்குவல் டு ncp டெல் dtனாலும் டெல்டினாலும் ஒண்ணுதான் ஓகேங்களா. எல்லாமே சிம்பிளா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. சோ அதை நினைச்சு நீங்க எதுவும் ஒரி பண்ணணும்னு தேவையில்லை. இங்க பாருங்க மோனோடாமிக், டைஅட்டாமிக்கான சிவி ஃபார்முலா, சிபி ஃபார்முலா, அடுத்து வந்து டெல் ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மோனோடாமிக்னா என்னது ஒரே ஒரு ஆட்டம், ஐ மீன் நோபல் கேசஸ் ஃபுல்லாமே மோனோ அட்டாமிக்ஸ் ஓகேங்களா. டைஅட்டாமிக்னா ரெண்டு ஆட்டம் வந்து சேர்ந்து இருக்கிறோம். ட்ரை அட்டாமிக் ஆர் பாலி அட்டாமிக் தான் 3-4க்கு மேல ஜாயின் பண்ணி இருக்கும். அதுதான் வந்து நம்ம இங்க ஓகேவா. அப்ப பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை நீங்க ஈஸியா தரவானும்னா இந்த ஒரு நோட்ஸ் போதும் ஓகேங்களா. இல்லைன்னா எனக்கு இந்த நோட்ஸை படிச்சாலும் புரியாதுன்னு நினைச்சீங்கன்னா டோன்ட் வரி, நம்மளோட டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்ச் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து 2025க்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணி நீங்க வந்து லைவ் கிளாஸஸோட இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னீங்க, நீங்க கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த நோட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 600 rupees தான் வித் கொரியர் சார்ஜோட வரும். இல்லைன்னா நான் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணல, வெறும் நோட்ஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 800 rupees நோட்ஸ் வரும், பிளஸ் 70 rupees வந்து என்ன வரும், கொரியர் சார்ஜஸ் வரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கானது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஓகேங்களா. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஓகேங்களா. ஒவ்வொரு லெசன்ஸ் முடிச்சோடனே கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா, 40 to 50 கொஸ்டின்ஸ் கிட்ட அவங்களே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஓகே, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி எல்லாமே நம்ம நினைச்சதுதான் ஓகேங்களா. அதுல என்னது வெர்னர்ஸ் தியரி, பிரைமரி லிங்கேஜ் எது, செகண்டரி லிங்கேஜ் எது அப்படிங்கிறது நம்மளுக்கு சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. நாமன்கிளேச்சரை ரொம்ப தெளிவா சிம்பிளா சொல்லியிருப்பாங்க பாருங்களேன். நாமன்கிளேச்சர் நம்ம புக்ல வந்து நிறைய இருக்கும், பட் இங்க சிங்கிள் பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் பேர் வைக்கிறதுக்கு. அதுல வந்து வாட்டர்னு வந்துச்சுன்னா என்னது அக்வான் பேர் வைக்கணும், CO வந்துச்சுன்னா என்னது கார்பனைல் பேர் வைக்கணும், NH3 வந்து என்ன நினைப்பீங்க அம்மைன் வைக்கணும், NO வந்துச்சுன்னா நைட்ரோசில். இந்த மாதிரியான ஷார்ட்கட்டா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பேர் எப்படி நம்ம வைக்கிறது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்க ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், அயனைசேஷன் ஐசோமெரிசம்னா என்னது, இது ரெண்டு மட்டும் சேஞ்சஸ் ஆகும், அதை மட்டும் அவங்க கொடுத்துருப்பாங்க. பிட்வீன் லிகண்ட் அண்ட் ஆனயன், அவ்வளவுதான் நம்மளுக்கு தேவை, அவ்வளவுதான் நம்மளுக்கு நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஞாபகம் வச்சுக்கணும். பட் புக்ல பெருசா கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தேவை கிடையாது. ஹைட்ரேஷன்னா என்னது, வாட்டர் வந்து லிகண்டா இருக்கிறது. அப்போ வாட்டர் லிகண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதான் நம்மளுக்கு என்னது ஹைட்ரேஷன் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவீங்க. லிங்கேஜ்னா யார் வருவீங்க, CN NC வருவாங்க, இன்னும் ஒருத்தவங்களும் நம்மளுக்கு வருவாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா SCN or NCS இவங்களும் வருவாங்க ஓகேங்களா. அதே மாதிரி NO2 வருவாங்க, ONOவும் வருவாங்க. அதையும் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. NO2வும் வரும், ONOவும் வரும், NCSும் வரும், SCNும் வரும் ஓகேங்களா. CNும் வரும், NC வரும், எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க ஓகேங்களா. எல்லாமே நீங்க சிம்பிளா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிகல் ஐசோமெரிசம்ஸ் என்னென்ன டைப்ஸ்ல இருக்கு, MABX2 டைப்ல இருக்கு, MAABX, அது ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. எல்லாமே சிம்பிளிஃபைடா தான் இருக்கும் ஓகேங்களா. எதுவுமே நீங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்காது ஓகேங்களா. எல்லாமே நீங்க பார்த்தோன்னே சிம்பிளா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. சப்போஸ் வேணும்னா கண்டிப்பா உடனே நீங்க வந்து நான் கொடுத்த அந்த நம்பர் இங்க கொடுத்துருக்கேன் தெரியுமா, நம்பர் 7373 இங்கேயும் கூட எழுதுறேன் நான் ஓகேங்களா. 7373689665 தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் போடுங்க, அதுக்கான டீடைல்ஸ் அனுப்புவாங்க. திருப்பி சொல்றேன், நீங்க கோர்சஸ்ல ஜாயின் பண்ணவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸோட பிரைஸ் வித் கொரியர் சார்ஜோட 600 வரும். சப்போஸ் நான் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணல சார், ஒன்லி நோட்ஸ் மட்டும் எனக்கு போதும்னு நினைச்சீங்க அப்படின்னா 800 பிளஸ் 70 rupees கொரியர் சார்ஜ் வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கானது ஓகேங்களா. எல்லாமே கொடுத்துருவாங்க, A to Z எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளனேஷனோட சிம்பிளிஃபைடா கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லெசன்ஸ் முடிச்சோடனே உங்களுக்கு என்ன வந்துடும், கொஸ்டின் வந்து ஒரு டாப் 30 டாப் 40 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துடும். இப்போ ஆர்கானிக்ல அல்கின் மட்டும் எடுத்துக்கிறேன்.
அல்கின்ல பாருங்களேன், ஃபுல்லா டீடைல்டா பண்ணியிருப்பாங்க. ப்ரிப்பரேஷன்ஸ் மெத்தட் ஆஃப் அல்கின்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதுல என்னென்னது ஒவ்வொன்றுக்கும் மெக்கானிசம்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படி அது ஜாயிண்ட் ஆகுது. இப்போ நீங்க வந்து இப்பதான் ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண முடியல, அது எப்படினே வந்துச்சுன்னு தெரியும்னா அதுக்கு மெக்கானிசம்ஸ் ஆல்சோ கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, எல்லாமே டீடைல்டா கொடுத்துருப்பாங்கப்பா. ஓகேங்களா, எதுவுமே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, எல்லாமே டீடைல்டா இருக்கும். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல நியூ சிலபஸ். ஓகேங்களா, நியூ சிலபஸ் வித் பிராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியும் இருக்கும். எண்ட் ஆஃப் தி சாப்டர், எண்ட் ஆஃப் தி புக் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா பிராக்டிக்கல் சிலபஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் கூட கிட்டத்தட்ட 4 கொஸ்டினோ 3 கொஸ்டின்ஸோ நம்மளுக்கு வந்துருச்சு. அந்த இது டோட்டலா பிராக்டிக்கல் சிலபஸ் ஆல்சோ நம்மளுக்கு அந்த புக்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இப்போ ஒவ்வொன்றும் எல்லாமே டீடைல்டா கொடுத்துருவாங்க. எந்த ஒரு ரியாக்ஷன்ஸுமே மிஸ் ஆகாது, எல்லாமே தெளிவா கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம சொல்லித்தர கிளாஸ்ல சொல்லித்தர ட்ரிக்ஸ் மட்டும் இருக்காது. பட் அந்த ட்ரிக்ஸும் வேணும்னே, நான் கிளாஸஸும் வேணும்னா நீங்க டோன்ட் வரி, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் குரூப் டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்ச் 2025க்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி எனக்கு கிளாஸஸ் தேவைப்படுது, அதுக்கான டீடைல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. கிளாஸஸ்க்கான ஃபுல் டீடைல்ஸுமே சொல்லுவாங்க. நோட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டக்கு டக்குன்னு வாங்கிருங்க. ஏன்னா ரொம்ப 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 கம்மியான புக்ஸ் தான் எங்களுக்கே வந்திருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு நீங்க ஆர்டர் மேக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, புக் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, புக் ரிவ்யூ நான் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் நம்மளோட டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்ச் நோட்ஸ் வேணும்ட்டு லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த இயருமே வந்து நிறைய பேர் ஸ்டார்டிங்ல இருந்தே கேட்டுட்டு இருந்தீங்க. வேணுங்கிற எல்லா விதத்துக்குமே நீங்க வாங்கிக்கலாம். பட் லிமிடெட் ஸ்டாக் தான். வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு நீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி பேமெண்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்கப்பா. ஓகேங்களா, பேரண்ட்ஸ்ட்ட தெளிவா பேசிட்டு கன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணா போதும். ஓகேங்களா, பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களோட ஹோம் அட்ரஸ் சென்ட் பண்ணீங்கன்னா வித்தின் 2 டேஸ்ல உங்களுக்கு கொரியர் ரீச் ஆயிடும். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.